ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதிய துத்தநாக உரம் வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு காப்புரிமை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ புதிய துத்தநாக உரம் அப்படின்னு சொல்லும்போது சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர், சிங் ரிலேட்டட் ஃபெர்டிலைசரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்க்கும்போது வேளாண் பல்கலைக்கழகம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. இதற்கான இவங்க கண்டுபிடிச்சதுக்கான அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யார் பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அமைச்சகம் தான், இந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய DPIIT. ஸோ Department of Promotion of Industry, Department of Promotion of Industry and Internal Trade. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் பேட்டன்ட் ஆஃபீஸ். ஸோ இவங்க தான் அந்த காப்புரிமையை வந்து வழங்குவாங்க. ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு வந்து காப்புரிமையானது கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க எதிலிருந்து இந்த துத்தநாக உரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கலர் நிலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸினுடைய வேர்களிலிருந்து பேசிலஸ் பேராலிச்சனிஃபார்மிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியாவினுடைய அந்த செல் மெம்பரைன்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸோ பாலிசாக்கரைடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிங் ஃபெர்டிலைசரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த பேரு பார்த்தீங்க அப்படின்னா கிலேட்டேட் துத்தநாக உரம் அப்படின்னு பேரிடப்பட்டிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும்.